ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎன்சி மிஷினில் இருக்கிற ப்ரோக்ராமோட இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜி கோடு எம் கோடு ரெண்டும் யூஸ் ஆகும். அது எல்லாமே இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து சிஎன்சியில் ஒரு ப்ரோக்ராம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா G97 அப்படி போட்டிருக்கோம். G97ன்றது என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா G28W0ன்னு கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பொசிஷனை குறிக்கும். G28 இப்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். G28U0W0 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த எல்லோ கலரில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி இருக்குல்ல, இந்த இது வந்து ஹோம் பொசிஷனை குறிக்கும். டபிள்யூங்கிறது வந்து இஜெட் ஆக்சிஸையும், யூங்கிறது எக்ஸ் ஆக்சிஸையும் குறிக்கும். அதுக்கப்புறம் T0301ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூல் நம்பரு, SRPM, M0, M4ங்கிறது வந்து ஸ்பிண்டில் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் அந்த மாதிரி இருக்கும், அதை குறிக்கும். M4, M3 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் M7ங்கிறது பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆன் ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஜி கோடு எம் கோடுன்னு இப்போ ரெண்டு கோடு மட்டும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, G01ம் G00வும் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். G01ன்னு பார்த்தீங்கன்னா, G01ன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு G01ங்கிறது லீனியர் மோஷன்னு சொல்லுவாங்க. அதாவது டர்னிங் சைக்கிளு, கட்டிங் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. G00ங்கிறது ரேப்பிடு மூமெண்ட்டு, அது வந்து G0வில் இருக்கும். இது வந்து கட்டிங் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் வந்து மாற்றி போட்டு தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் நமக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ண முடியும். இப்போ ப்ரோக்ராமில் நீங்கள் நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் நம்பர் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு இசட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் இப்போ 28 அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா எக்ஸ் அது 28 mm அதுவாக கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். நம்ம வந்து அந்த டேட்டம்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த டேட்டம் பற்றி இது அதுக்கு ரிலேட்டடாக தான் வரும். இது வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம் கோடு இருக்கும். எம் கோடு வந்து பார்த்திங்கன்னா M7, M1, M2, M3, M03, M6, M7 அப்படி இருக்கும். இப்போது பாருங்கள், M7 இருக்குது. இந்த M7 வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும். எம் கோடு ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா மிஷின் கோடை தான் குறிக்குது. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் வந்து இந்த N200, N10, N20 இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளாக்கையும் குறிக்குது. ஒவ்வொரு பிளாக்கும் நமக்கு தேவையான மாதிரி என்னன்னு போட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ப்ரோக்ராமில் வந்து இந்த ஸ்லாஷ் போட்டிருக்கோம். இது வந்து பேக் டெலீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லாஷ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற லைனை வந்து மிஷின் வந்து படிக்காது. இப்போது இந்த இதை வந்து பேக் ஸ்கிப் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் சுவிட்ச் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பிளாக் டெலீட்னு ஒரு ஆப்ஷன் சுவிட்ச் இருக்கும். இதை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த லைனை படிக்கும்போது, இப்போ இதை நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை இது படிச்சுட்ருக்கும்போது இந்த 2 லைன் வரும்போது மட்டும், நம்ம எந்த இடத்துல பிளாக் ஸ்கிப் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த 2 லைனை வந்து இது ஸ்கிப் பண்ணிவிட்டு படிக்காமல் போயிடும். அதுக்காக தான் இந்த பிளாக் ஸ்கிப் இருக்கும். இது வந்து அதிகமாக விஎம்சிகளில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ட்ரில் வந்து 2 டைம் 3 டைம் போகிற இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரே டைமாக போகிறது, அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம M1ங்கிறது ஆப்ஷன் ஸ்டாப் கண்டிஷன். அதுக்கப்புறம் எக்ஸு இதெல்லாமே இந்த இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சு தான் அந்த ப்ரோக்ராமே மேக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா M30ன்னு சொல்லிட்டு முடியும். M30ங்கிறது ப்ரோக்ராம் எண்ட் ஆகும். நம்ம வீடியோவும் எண்ட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். இது வந்து MDIன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து மேனுவல் டேட்டா இன்புட்னு சொல்லுவாங்க. இந்த மேனுவல் டேட்டா இன்புட்டில் வந்து
எப்படி மேனுவலாக ஒரு டேட்டா இன்புட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் இப்போ செகண்ட் பார்ட்டில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து எம்டி மோடில் வச்சுட்டேன். இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது நான் இப்போ இதுக்கு அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ T0101 அப்படி 00 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கொடுத்துட்டு இப்போ நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ டூல் ஸ்டேஷன் நம்பரில் 5 இருக்குது. இப்போ வந்து நான் 1ன்னு வர வைக்கிறதுக்காக நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்பர் டூல் வரணும், ரெண்டாவது இருக்கிற 00ங்கிறது ஆஃப்செட் டம்மி நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள் மிஷினில் ஒரு அலாரம் வந்திருக்கும். ஆக்சுவலாக இது என்ன அலாரம்னா, இப்போ வந்து ஆக்சிஸ் வந்து மைனஸில் வந்து இருக்குது. மைனஸில் இருந்துச்சுன்னா டாரட் இண்டெக்ஸ் ஆகாது. இப்போ அதை நம்ம வந்து எப்போயுமே ப்ளஸில் வச்சுக்கணும். இது வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டர் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ அதை 0 பண்ணிட்டோம். இப்போது வந்து மறுபடியும் மேனுவல் டேட்டா இன்புட்டில் T0100 கொடுத்துட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது டாரட் வந்து இண்டெக்ஸ் ஆகுது. டூல் ஸ்டேஷன் மாறி இப்போ ஃபஸ்ட் நம்பர் டூல் ஸ்டேஷனில் வந்து நிற்கிது. இந்த மாதிரி நமக்கு வந்து டூல் நமக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றுறதுக்கு வந்து இந்த மேனுவல் டேட்டா இன்புட்டுன்ற இந்த எம்டிஐ மோடு வந்து யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இதுவும் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். ஆர்பிஎம் கொடுத்துக்க முடியும். எது வேணாலும் நம்ம வந்து ஒவ்வொரு இதையும் செப்பரேட்டாக நம்ம கொடுத்துக்கிறதுக்கு வந்து இந்த எம்டிஐ மோடு வந்து யூஸ் ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்